ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அஜி. இன்றைக்கி நான் வீட்டில் இருந்தபடி எங்களோட உடம்பை எப்படி ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமெடி தான் சொல்ல போகிறேன். நாங்கள் எல்லோரும் எங்களோட ஃபேஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் எங்களோட உடம்புக்கு கொடுக்குறது இல்லை. எங்களோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும், பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடாது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடாது, ஏட்ஸ் மார்க் இருக்கக்கூடாது. அப்படி அது இதுன்னு சொல்லி எங்களோட ஃபேஸுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுப்போம். அதுக்காக நாங்கள் எங்களோட ஃபேஸுக்கு நிறைய அப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எங்களோட பொடியை பற்றி அக்கறைப்படவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி நான் எங்களோட ஃபேஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி உடம்பை அப்படி பிரைட்டன் க்ளோ பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெதட்டை நான் இந்த கையுக்கு செய்து காட்டுறேன். நீங்கள் இந்த மெதட்டை உங்களோட ஃபுல் உடம்புக்கும் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டவ் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாடி வாஷ் ஒரு சோப் போட்டு ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் எங்களோட உடம்பை கிளென்சிங் பண்ணுறதால எங்களோட உடம்பில் இருக்கிற டஸ்ட் டர்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நான் டவ் பாடி வாஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாடி ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் எடுக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் ஒரு ப்ரௌன் சுகர் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் சுகரை நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதால சுகர் எங்களோட பொடியை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். தென் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ண சுகரை ஒரு பவுலில் மாற்றிருக்கிறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோகனட் ஆயில் காணாதுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பாடி ஸ்க்ரப் ரெடியாக இருக்குது. இப்போ நான் இந்த கைக்கு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். இந்த பாடி ஸ்க்ரப்பை உங்களோட உடம்பு ஃபுல்லாக போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். 2 to 3 மினிட்ஸுக்கு மேலே ஸ்க்ரப் பண்ணாதீங்க. உடம்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டாக இருக்கும் போதே ஸ்க்ரப் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப ஹார்ட்டாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ஸ்மூத்தாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற சுகரோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா டல் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறதோட எங்களோட பாடியில் இருக்கிற எயின்ஸை ரிடியூஸ் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அன்இவன் ஸ்கின் டோனை ரிடியூஸ் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கிற டர்மரிக்கிட்ட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா சன்டேனை ரிமூவ் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எயின்ஸை ரிடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அதோட எங்களோட பாடியில் இருக்கிற எயின்ஸ் மார்க்கை லைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னையும் லைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணி இருக்கிற கோகனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா எங்களோட ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட பாடியில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதோட எங்களோட பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்கை ரிடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்லோவாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸுக்கு ஸ்க்ரப் பண்ண அப்புறம் நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த பாடி ஸ்க்ரப்பில் கோகனட் ஆயில் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கிறதால வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்டரால் வாஷ் பண்ண அப்புறம் டவலால் நல்லா துடைச்சிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ண அப்புறம் கை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கை நல்லா பிரைட்டனாக இருக்கிறதோட நல்லா க்ளோவாகவும் இருக்குது. ஸோ இந்த பாடி ஸ்க்ரப்பை அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணுங்க. அப்புறம் டவலால் துடைச்சிக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பேக் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் கடலைமா எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலைமா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் காபி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேக்கை நான் இந்த கையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களோட உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க.
இதில் ஆட் பண்ணி இருக்கிற கடலை மாவோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா எய்ம்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட உடம்புல இருக்கிற ஆயில்னஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சன்டேனை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுது. அதோட எங்களோட உடம்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதில் ஆட் பண்ணி இருக்கிற ஹனியோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எய்ம்ஸை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறதோட பாடிக்கு நல்ல கண்டிஷ்னராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான ஸ்கின்னையும் தருது. அதோட எங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது. இதில் ஆட் பண்ணி இருக்கிற காபி தூளோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்மூத் அண்ட் கிளியரான ஸ்கின்னுக்கும் ஹெல்ப் பண்ணுறதோட நல்ல க்ளோவான ஸ்கின்னையும் தருது. இதில் ஆட் பண்ணி இருக்கிற லெமனோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா சன்டேனை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோவை தர்றதோட எங்களோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பெக்கை உங்களோட உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் விட்டு அப்புறம் நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பெக் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணும்போது சோப் பாடி வாஷ் எதுவுமே போடக்கூடாது. நார்மல் வாட்டராலே வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஈவினிங் டைம் ஒரு நைட் டைமில் செய்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். வாட்டரால் நல்லா வாஷ் பண்ண அப்புறம் டவலால் துடைச்சிக்கு ஸ்க்ரப் பண்ணி பெக் அப்ளை பண்ண அப்புறம் உங்களோட உடம்பு நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கிறதால உடம்புல இருக்கிற டர்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். தென் நாங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதால எங்களோட உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதோட எங்களோட உடம்பை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்கிடும். தென் நாங்கள் பெக் அப்ளை பண்ணும்போது எங்களோட ஸ்கின் எல்லாம் பிரைட் ஆகிறதோட நல்ல க்ளோவாகவும் இருக்கும். பெக் அப்ளை பண்ண அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நெவியாட பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பாடி லோஷன் பாடி க்ரீமோ ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களோட முகத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி எங்களோட உடம்பையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் எங்களோட முகம் மாதிரி எங்களோட உடம்பும் நல்ல க்ளோ அண்ட் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்டை மந்தில் 2 or 3 டைம் ரெகுலராக செய்துட்டு வாங்க. உங்களோட ஃபேஸ் மாதிரியே உங்களோட உடம்பும் நல்ல பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். எல்லாரும் முகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டனா உடம்பு கொடுக்குறது இல்லை. சில பேரோட முகத்தை பார்த்தா நல்ல பிரைட்டாக இருக்கும், பட் அவங்களோட கைகால் எல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும், அதோட ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸ் மாதிரியே உங்களோட உடம்பும் நல்ல பிரைட் அண்ட் க்ளோவாக ஆகிடும். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் தெரியாது. தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரைக்க தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதோட நீங்கள் வெளியில் வெயிலுக்கு போகல உங்களோட முகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட உடம்புக்கும் கை காலுக்கும் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணணும். அப்படி சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாடி லோஷனோ பாடி க்ரீமில் SPF இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட முகம் மாதிரி உங்களோட உடம்பும் நல்ல பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ காய்ஸ். பாய்.